ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் இந்த வீடியோவில் பழக்கப்படாத குதிரைக்கு பக்கத்தில் போய் நின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஒரே வேகத்தில் வந்து சரிக்கிட்ட ஆளை அப்படியே தூக்கிடுச்சு. இந்த வீடியோவில் வித்தியாசமாக ஏதோ முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கரண்டி நிறைய மஞ்சத்தூள் கொண்டு வந்து குளத்தில் இருக்கிற அந்த தண்ணியில் கொட்டியிருக்கிறாரு. மஞ்சத்தூளை பார்த்ததும் அப்படித்தான் என்னதோ புதுசாக வந்திருக்குது அப்படின்னு உள்ள இருந்து ஒரு பாம்பு தான் வெளியே எட்டி பார்த்தது. பாம்பு எதிர்பார்க்கல போல. இதுக்கு பதிலாக நிறைய மீன்கள் வந்து இந்த இடத்துல சேரும்னு நினைச்சிருப்பாரு போல. ஆள் தலைதறிக்க ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல மெதுவா ஊருக்குள்ள வந்து ரோட்ல நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். இங்க பெட்டிக்கடையில இருந்து இந்த வீடியோவை எடுத்திருக்கிறாரு. நடந்து போன சிங்கமும் திரும்பி இவரை எட்டி பார்த்துட்டு தான் போகுது. ஊரே அமைதியாயிடுச்சு. எல்லா பக்கமும் இருட்டு. இவ்வளவு நேரமா யாருக்காக இந்த கடையை திறந்து வச்சிருக்காங்களோ தெரியல. உள்ள பாஞ்சு வராத வரைக்கும் ரொம்ப நல்ல சிங்கம் தான். இனிமே 8 மணிக்கெல்லாம் கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு ஓடிடணும்னு நினைச்சிருப்பாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கேமரா ஆன் பண்ணிட்டு ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் தயாராகிறாங்க. பார்த்தா கதவுக்கு பின்னாடி ஒரு வித்தியாசமான உருவம். அது ஒரு பூமா மாதிரி தெரியுது. உடனே கதவை லாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்து ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம். இது ஒரு வீட்டுக்குள்ள போகவும் உள்ள வச்சு பூட்டியாச்சு. இந்த சிறுத்தைக்கு தான் இத்தனை பேர் காவல் இருக்கிறாங்க. அந்த இடமே இருட்டா இருக்கிறதுனால சிறுத்தை இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் டார்ச் அடிச்சு செக் பண்ணிட்டே இருக்கிறாங்களாம். இவ்வளவு வெளிச்சத்தை அடிச்சா சிறுத்தை சும்மா இருக்குமா? அது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. அதுலயும் உள்ள பூட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட கோபத்துக்கு அளவே இல்லை. வெளியே போறதுக்கு வழி இருக்குதான்னு தேடி இந்த ஜன்னல் பக்கத்துல வந்து நிக்குது. பல்லு ஒவ்வொன்றும் எவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்க. வெளியே இருக்கிற தைரியத்துல தான் இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே. அடுத்தது இந்த வீடியோல வெள்ளப்பெருக்கின் போது வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு டாக் தான் பாக்குறோம். உள்ள இருந்து அது கத்திக்கிட்டே இருந்தது. நல்ல வேலையா இந்த ஜன்னல் கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற நாயை வெளியே மீட்டு எடுத்திருக்காங்க. வரதுக்கு வழி இல்லாததுனால இவ்வளவு நேரம் சிக்கிட்டு இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டு பரன் மேல ஏதோ சத்தம் கேட்டது. என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக கையில கவர்லாம் போட்டுட்டு ஒரு கையில டார்ச் லைட்டும் அடிச்சு எட்டி பார்த்துட்டு இருக்காரு. லைட் வெளிச்சத்துக்கு வெளியே பாஞ்சு வந்தது ஒரு மலைப்பாம்பு. இது அவருக்கு கொஞ்சமே எதிர்பார்க்கல. இருட்டுக்குள்ள நமக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு ஆள் ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. அடுத்தது இந்த வீடியோல வீட்டுல எல்லாரும் படுத்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்த பூனை வெளியே எதையோ எட்டி எட்டி பார்த்துட்டே ஓடி வந்தது. இந்த பூனை எதை பார்த்து பயந்து வருது அப்படின்னு பாக்குறதுக்காக எந்திரிச்சாங்க. பார்த்தா இவ்வளவு பெரிய மானிட்டர் லிசார்டையும் வீட்டுக்கு கூட்டிட்டே வந்திருக்கு. கிட்ட வம்பிழுத்தது மட்டும் இல்ல, எப்படி வீட்டை காட்டி கொடுத்து இங்க வர கூட்டிட்டு வந்திருக்கு பாருங்களேன். பூனை என்னவோ உள்ள போய் ஒரேடியா பதுங்கிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல மாடியில படுத்திருந்த இந்த நாய்க்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்ததுனால வெளியே படிக்கட்டுல என்ன சத்தம் அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தது. ஆனா படிக்கட்டெல்லாம் இல்ல, இங்க மதில் மேலே ஒரு பெரிய சிறுத்தை ரெடியா நின்று இருக்கு அதை பிடிக்கிறதுக்காக. இது கொஞ்சம் உஷாரான டாகா தான் இருந்திருக்கு. அதே வேகத்துல இந்த பக்கம் ஓடி வந்து படிக்கட்டுக்கு கீழே இறங்கி போய் ஒளிஞ்சிருக்கு. கனப்பொழுதுல உயிர் தப்பின சம்பவம் தான் இது. இதே மாதிரி தான் இங்க இவரு கேட் திறந்து வெளியே வராரு. ரோட்ல எந்த ஆட்களும் இல்ல. இவருக்காகவே காத்திருந்த மாதிரி வேகமா ஓடி வந்தது ஒரு சிறுத்தை. உடனே உஷாராயி கதவை சாத்திக்கிட்டாரு. யாரு வருவாங்கன்னு எதிர்பார்த்து இருந்திருக்கும் போல. இங்க புலிக்கு விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வாத்தை உள்ள அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா உள்ள போன வாத்து புலிய ஓட விடாத குறைதான். வாத்து வர ஆக்ரோஷத்தை பார்த்து புலி ஒரு பக்கமாவே போய் ஒதுங்கிடுச்சு. விருந்துக்கு அனுப்புனது கடைசியில இதை விரட்டி கொத்துற மாதிரி ஆயிடுச்சு. இந்த புலி என்னவோ புதுசா இப்பதான் வாத்தை பாக்குது போல. அதனாலதான் கொஞ்சம் யோசனையோட நிக்குது. இதே மாதிரி இங்க ராத்திரி நேரத்துல மெதுவா வீட்டு பக்கம் நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம். அந்த வீட்டுல இருக்கிற நாய் பயங்கரமான ஆள். யாரோ வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு எந்திரிச்சு ஒரு குரல் கொடுத்ததுதான் உண்டு. சிங்கம் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. ஓடுற வேகத்தை பார்த்துதான் காட்டு ராஜாவா நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னு மெதுவா அதுக்கப்புறம் தான் யோசிச்சிருக்கு. இங்க இந்த வீடியோல உயரம் குறைவா இருக்கிற ஒரு பாலத்தால நடந்த சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க கார் பைக் எல்லாமே போகுது. ஒரு பெரிய பஸ் வந்தது. இந்த பஸ்ஸுக்கு மேலேயே ஆட்கள் உட்காரலாம். அந்த அளவுக்கு நிறைய சீட் போட்டிருக்காங்க. 5-6 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் சீட்டுக்கு கீழே மறைஞ்சிக்கிட்டதுனால எதுவும் ஆகல. பஸ்ல பாதி பக்கம் தான் உடஞ்சு போச்சு. எங்க இந்த வீடியோல ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். அங்கே டிவியில் பேய் மாதிரி ஒரு உருவம் வந்தது. அவ்வளோதான். இந்த நாய் பயந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. இதே என்னடா பகல் நேரத்தில் இவ்வளோ பயம் பயப்படுது, இதை நமக்கு காவலுக்கு வச்சிருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். எப்படி ஒளிஞ்சிருந்து பார்க்குது பாருங்க. எங்க இந்த வீடியோல பைக்கை ரோட்ல நிறுத்திட்டு கடைக்கு போயிட்டு வந்த ஒரு லேடியை பார்க்குறோம். திரும்ப பைக் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஏறின வேகத்துல பதறி அடிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளோ வெயில், அவ்வளோ சூடு, உட்கார கூட முடியல. ஊர்ல இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். பைக் எப்போ சூடு குறையிறது, எப்போ வீட்டுக்கு போறது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல போயிட்டு இருந்தவர் எதிரில் ஒரு மான் நிக்கிறத பார்த்தாரு. மானை பாக்குறதுக்காக பைக்கை நிறுத்தி அதுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருப்பார் போல. அவ்வளவுதான். மான் பயங்கர கோபத்தோட வந்து அவரை விரட்டாத குறைதான். மான்னாலே அமைதியா இருக்கும், சாதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடற்கரையில ரொம்ப வித்தியாசமான ஒரு மீனை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கு ரொம்ப பெரிய உருவமா இருக்குது. ஆனா அது உயிரோட தான் இருக்குது. எப்படியோ தெரியாம கரை ஒதுங்கிடுச்சு. மறுபடியும் கடலுக்குள்ள விட்டா பிழைச்சுக்கும் அப்படின்னு 2 பேர் அதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அடுத்தது இங்க தடுப்பு வரைக்கும் தட்டிட்டு போற மாதிரி அல்ல வேகமா அடிக்குது அப்படின்னு தெரிஞ்சு அது வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தண்ணியை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு வேகமா வந்திருக்கு பாருங்களேன். ஆனா அப்படியே அள்ளிட்டு போகாத குறைதான். இங்க வரைக்கும் தொட்டுட்டு போயிடுச்சு.
அடுத்தது இந்த வீடியோவில் இனிமேல் பசி வந்தால் காத்திருக்க தேவையே இல்லை, உடனே ஒரு பேக்கரிக்குள்ளே போய் விதவிதமாக சாப்பிட வேண்டியது தான் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிற ஒரு புறாவை தான் பார்க்குறோம். எப்படி கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே போய் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் ரோட்டில் வேகமாக காத்தடிக்கிறத பார்க்குறோம். அந்த காற்றுக்கு நடுவில் போய் நின்று இருக்கிற குப்பைக்கு நடுவில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். சுழல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுழல் காற்றுல குப்பைகளும் அங்கங்கே டான்ஸ் ஆடி ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் பர்த்டே கொண்டாடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற கேண்டில் அணைச்சிட்டு கேக்கை கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஆனால் அந்த கேண்டில் அணைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் போல. எவ்வளவு ஊதுனாலும் அது அணைஞ்ச மாதிரி தெரியல. இன்னைக்கு பொழுது ஃபுல்லாக ஊதிக்கிட்டே இருக்க வேண்டியது தானோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அணைக்க திரும்ப வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் மெதுவாக பைக்கை விட்டு கீழே இறங்கி கார் கண்ணாடியை உடைச்சிட்டு வர ஒருத்தரை தான் பார்க்குறோம். கேமராவில் இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதனால வேகமாக ஓடி வந்து வேகத்தில் 2 பேரையும் அப்படியே அள்ளிட்டு கேட்டுக்குள்ளே கொண்டு போயாச்சு. ரோட்டில் ஆட்களே இல்லை அப்படின்னு நினச்சி தான் அந்த சம்பவத்தை நடந்தோம். ஆனால் அந்த சிசிடிவி கேமரா இப்படியெல்லாம் காட்டி கொடுக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கலையா. உடனே மாட்டிக்கிட்டோமே நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோவில் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற 2 டாகை தான் பார்க்குறோம். இங்கிருந்து டிவி ஆஃப் பண்ண உடனே இந்த 2 நாய்களுக்கும் வந்திருக்கு பாருங்க கோபம். திரும்பி பார்த்தா அந்த கத்து இருக்கு. இது கத்துற சத்தத்தை கேட்க முடியாம மறுபடியும் டிவி ஆன் பண்ணி விட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் வீட்டை காவல் காக்கும் அப்படின்னு பார்த்தா 2 உட்காந்து நல்லா பொழுது போக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த வீடியோவில் ஆட்களை குழப்பறதுக்காகவே இப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் ஆள் முட்டில் 2 தவளை படங்களை வரைஞ்சி வச்சிருக்கிறாராம். அப்படித்தான் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்களோ தெரியல. அடுத்தது இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது உயரமான கேட்டு. இந்த கேட்டை பூட்டிட்டாங்க. இந்த பூனை ஊர் சுத்துறதுக்காக போனது. ராத்திரி ஆனதுக்கு அப்புறமும் வீட்டுக்கு வரல. அந்த கேட்டை பத்தி எல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. எப்படி எகிரி குதிச்சு சர்ன்னு சறுக்கிட்டு வருது பாருங்களேன். அடுத்தது இந்த வீடியோவில் குரங்குகளுக்கு பிஸ்கட் கொடுக்கறத தான் பார்க்குறோம். இந்த பிஸ்கட்டை ஆர்வமாக வாங்கி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா அதை வாங்கி கீழே தூக்கி போட்டுட்டு போகுது. எதிர்பார்க்கவே இல்லை, ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அடுத்தது இங்கே தரையில் இருக்கிற நண்டு இவரோட நிழலை உண்மை அப்படின்னு நம்பி அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. விட்ட விரலெல்லாம் கடிச்சிடும் போல, அந்த அளவுக்கு சண்டையும் மும்முரமா இருக்குது. அடுத்தது இங்கே மேலே இருக்கிற விளிம்பில் லேப்டாப்பை வச்சுட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதில் நின்னாரு. ஆனால் லேப்டாப் இப்படி கவிழ்ந்து தண்ணிக்குள்ளே போகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அடுத்தது இந்த வீடியோவில் குளத்துல குளிச்சுட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து வேகமாக ஓடி வந்து ஒரு குரங்கை தான் பார்க்குறோம். அவரையே சுற்றி வந்திருக்கு. ஆள் கொஞ்ச நேரத்தில் குழப்பமாயிட்டாரு. சரி நம்ம தண்ணிக்குள்ளே காத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா குரங்கு பொறுமையா இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே தண்ணிக்குள்ளே பாஞ்சிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, வேகமாக படிக்கட்டில் ஏறி வந்துட்டாரு. அதுவும் பின்னாடி தான் ஓடி போகுது. அடுத்தது இந்த வீடியோவில் நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம். நல்ல வேளை ரோட்டில் ஆட்கள் யாரும் இல்லை. காட்டு பகுதிக்கு பக்கத்திலே கொஞ்ச நேரம் ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கு போல. இந்த வீடியோவில் கோழி கூண்டுக்குள்ளே கோழிகள் இருக்கிறத தான் பார்க்குறோம். இந்த இடத்துக்கு மெதுவாக மோப்பம் பிடிச்சி வந்த சிறுத்தை இவ்வளோ பெரிய கூண்டை ரொம்ப அசால்ட்டாக தாண்டி உள்ளே போய் ஒரு கோழியையும் தூக்கிட்டு போகுது. கோழியை வாயில் கவ்விட்டு சாப்பிட போகும் அப்படின்னு பார்த்தா அதே கோழியோட மறுபடியும் அதே கூண்டுக்குள்ளே போகுது. எதுக்காகன்னா இன்னொரு கோழியும் சேர்த்து கொண்டு போகலாமா அப்படின்னு. இது ஒன்றுமே அதுக்கு போதாது. கடைசியில் அதுக்கிட்ட மாட்டின கோழியும் அதுக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதுக்குள்ள ஆட்கள் வந்ததுனால சத்தத்தை கேட்டு அங்கிருந்து வேகமாக ஓடி போயிடுச்சு இந்த சிறுத்தை. இந்த நேரத்தில் கோழிகளும் உஷாராகி அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிருக்கு. சிறுத்தைக்கு வேற வழி இல்லை, அந்த இடத்துல இருந்து உடனே போயாகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக கூண்டில் இறங்கி போயிடுச்சு. என்னென்னவோ பிளான் போட்டு கடைசியில் அது என்னவோ வெறும் கையோட தான் போயிருக்கு. எப்படி மோப்பம் பிடிச்சி வந்திருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது அங்கங்க நின்றுட்டு இருந்த யானைகள் எல்லாம் ஒரு யானை குரல் கொடுத்ததும் வேகமா அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஒரே இடத்துல கூடி எல்லாமே இப்படி வட்டமா நிக்குது. குட்டி யானைகள் எல்லாத்தையும் நடுவுல விட்டுட்டு பெரிய யானைகள் எல்லாம் இப்படி சுத்தி அரண் மாதிரி நிக்குமா. ஏதாவது ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே யானைகள் பண்ணக்கூடிய வேலை இதுதான்.